ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. ரீசென்ட் டேஸா தமிழ்நாட்டுடைய அரசியல் பயங்கரமா சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. இப்போலாம் மக்கள் எல்லாருமே வந்து யூசுவலா ஒரு டெய்லி ஒரு காமெடி சேனலோ, ஒரு மூவிஸோ அவங்களுடைய என்டர்டெயின்மென்ட் என்னவோ இருந்துகிட்டு இருந்தது. அப்படியே இப்போ டைவர்ட் ஆகி முழுக்க முழுக்க அரசியல நோக்கி வந்துகிட்டு இருக்குன்றது உண்மை. ஸோ அத பத்தி நெறையாவே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். அத பத்தி தெரிஞ்சுக்கவும் செய்றோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அரசியல பத்தி தெரிஞ்சுக்கணும். பொலிடிக்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? பாலிடிக்ஸ் எப்படிலாம் ப்ளே பண்ணுது? ஒவ்வொரு ரோலும் எப்படி ப்ளே பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூசுவலா என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேஷனா நியூஸ் பேப்பர பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டத வச்சு தெரிஞ்சுப்பாங்க. இல்லன்னா நியூஸ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. பட் நம்மள மாரி ஆட்கள் மோஸ்ட்லி இப்ப இருக்க ஜெனரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மோஸ்ட்லி ஆன்லைன் மீடியா, சோசியல் சோசியல் மீடியா இல்லன்னா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த Instagramல கூட பார்த்து நெறைய தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் இப்ப நம்ம அப்படிதான் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு ஒரு ஜர்னலிஸ்ட் இருக்காரு. பேரு வந்து பார்த்தீங்கன்னா, ரங்கராஜ் பாண்டே. அவர் வந்து சாணக்யான்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. அவர் வந்து சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் சொன்னது கிடையாது. முன்னாடி இருந்த ஒரு ஜர்னலிஸ்ட். சோன்னு ஒரு ஜர்னலிஸ்ட் நம்ம எல்லாருக்கும் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. பட் ஆனா ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு ஜர்னலிஸ்ட் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ட ரங்கராஜ் பாண்டே ஒரு சேனல்ல சொன்னாரு. அப்படி என்ன சொன்னாரு? அத ஏன் நான் இப்ப கோட் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் அரசியல்வாதிகள்லாம் இதெல்லாம் ஒரு மனுஷன் எப்படிப்பா பண்ணுவான்? அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அரசியல்வாதிகள் அத கண்டிப்பா பண்ணுவாங்க. நம்ம வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நம்மளால எதையுமே ஒதுக்கி தள்ள முடியாது. அப்படின்னு சொன்னதா ரங்கராஜ் பாண்டே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அத நான் உங்கள்ட்ட சொல்றேன். இத ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், இப்ப நடந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு அரசியல் மூவ்மெண்ட்டுமே இது மாரி தான் இருக்கு. நம்ம வந்து ஈஸியா, இதெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா. இதெல்லாம் எப்படிப்பா இவங்க பண்ணுவாங்க? அப்படின்னு நம்மளால ஒ ஒரு விஷயத்த கூட ஒமிட் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு கடந்து முடியல. அந்த அளவுக்கு தான் இப்ப இருக்க அரசியல் சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது, இப்போ எலக்ஷன் முடிஞ்சு 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பரான கவர்ன்மென்ட் டிவிகே தலைவர் விஜயால ஒரு ஃபார்ம் பண்ண முடியலன்றத நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நடந்துட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல இப்ப அரசியல் சூழல் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு முக்கியமான தகவல்கள இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம வர ரூமர்ஸும் என்னென்ன ரூமர்ஸ்லாம் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ரூமர்ஸ்லாம் ஏன்டா நம்ம வந்து பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலாவே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு கோட் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, "நெருப்பு இல்லாம புகையாது" அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது அரசியல்ல ரொம்பவே முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அந்த அளவுக்கு தான் இப்ப இருக்க அரசியல் நடந்துட்டு இருக்கு. வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ இது நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல் எப்படி போய்க்கிட்டு இருக்குன்றத பத்தி தான் இருக்க போது. ஓகே. ஆல் செட் அண்ட் டன். இப்போ யூசுவலா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டிவிகே எவ்வளோ சீட் ஜெயிச்சது? 108 சீட் ஜெயிச்சது. ஒவ்வொரு கட்சியும் ஒரு பெரும்பான்மையில ஜெயிச்சிருக்காங்க. மிகப்பெரிய பெரும்பான்மையில ஜெயிச்சது டிவிகே. ஸோ 118 சீட் வேணும். அதுக்கு டிவிகே யார்கிட்டயாவது சப்போர்ட் வந்து எதிர்பார்க்கணும், கேட்கணும். அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப வரைக்குமே அவங்களால வந்து அந்த ஒரு சிஎம் பொசிஷன அட்டைன் பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஒவ்வொரு கட்சியும் என்னென்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து அப்ரூவல் குடுத்துட்டாங்க. நாங்க வந்து டிவிகேக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா, காங்கிரஸ் கிட்ட 5 சீட்ஸ் இருக்கு. அந்த 5 சீட்ஸ் வந்து இதுல சேர்ந்துச்சுன்னா, நமக்கு வந்து மொத்தமா அந்த சீட் வந்து ப்ராப்பரா வந்து 118 வராது. வை? பிகாஸ் ஆல்ரெடி முன்னாடியே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சபாநாயகரா வந்து பார்த்தீங்கன்னா, 108 டிவிகே சீட்லேருந்து ஒருத்தவங்க போய் ஆகணும். விஜய் ஆல்ரெடி 2 தொகுதியில நின்னு 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிருக்காரு. ஸோ, ஏதாவது ஒரு தொகுதிய வந்து விஜய் வந்து ரிசைன் பண்ணணும். ஸோ, ஆட்டோமேட்டிக்கா 108ன்றது 106ஆ மாறிடும். காங்கிரஸ் கிட்ட இருந்து ஒரு 5 வந்துச்சுன்னா 111 111ஆ மோஸ்ட்லி மாறிடும். ஓகேங்களா? ஸோ, அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல இன்னும் 7 சீட் வேணும். அப்பனா மட்டும் தான் அமைக்க முடியும். பட் ஆனா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ரகிளா ரொம்ப நெருக்கி நெக் டூ த நெக் வந்து சீட் வர மாரி இருக்கும். பட் ஆனா, அந்த ஒரு குஷனிங் சப்போர்ட்ன்னு சொல்ற மாரி ஒரு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் இருந்தா ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு குஷனிங் சப்போர்ட் இருக்காதுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ, அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ டிவிகேலருந்து என்ன ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாரி விசிகா, அது மட்டும் இல்லாம சிபிஐ, சிபிஎம் இவங்கள நாடியும் அவங்களுடைய பொசிஷன்ஸ வைக்கிறாங்க. அவங்களுடைய ரிக்வெஸ்ட்ட வச்சிருக்காங்க. அது மட்டும் வைக்கல. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு கட்சி இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். இவங்கள்ட்ட சொன்னதுக்கு அவங்களோட ஆன்ஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "எங்களால திமுகவ விட்டு வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா டிக்ளேரும் பண்ணிட்டாங்க. "உங்களுக்கு வேணா நீங்க திமுக கிட்ட தான் கேட்கணும். அப்பதான் எங்களால வர முடியும்." அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. பட் ஆனா திமுக கிட்ட போய் கேட்க முடியுமா? அவர எதிர்த்து தான் அரசியலே வந்தது. அதனால அவங்க கேட்கல. ஓகேங்களா? ஸோ இந்தியன் முஸ்லீம் லீக் அவங்க வந்து ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. முடியாதுன்னு சொல்ட்டாங்க. பட் ஆனா காங்கிரஸ் முன்னாடி வந்துட்டாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஐ, சிபிஎம் அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிகள். அது மட்டும் இல்லாம விசிகா.
இந்த கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் ஸ்டில் வெயிட்டிங் தான். ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் வெளில வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம், பண்ண மாட்டோம்ன்ற ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் இப்போ வரைக்கும் சொல்லலன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேப்பா இதெல்லாம் இருக்கட்டும். ஏடிஎம்கே இருக்கே, ஏடிஎம்கேக்கும், டிவிகேக்கும் இப்போ வரைக்குமே பெரிய கான்ஃப்ளிக்ட்ல எதுவுமே ஆனது கிடையாது. பெரிய தகராறு கூட ஆனது கிடையாது. பெருசா வந்து இவங்களும், அவங்களும் வந்து ஒரு வாக்குவாதத்தில கூட ஈடுபட்டது கிடையாது. மோஸ்ட்லி வந்து டிவிகே வந்து ஃபுல்லா டிஎம்கேவ தான் வந்து அப்போஸ் பண்ணி முன்னாடி வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே கூட போனா ஏடிஎம்கே வந்து மோர் தென் 50 வச்சிருக்காங்க. ஸோ அந்த குஷனிங் எஃபெக்ட்டும் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஆனா ஏடிஎம்கே கூட பிஜேபி இருந்திருக்காங்க. அந்த தேசிய கட்சிய ஒமிட் பண்ணிட்டு தான் விஜயால ஏடிஎம்கேவ எடுத்துக்க முடியும். ஸோ ஐ மீன் அவங்க அக்செப்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு. ஸோ அது வந்து ஏடிஎம்கே பக்கம் இருந்து என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட்டு ஏடிஎம்கேக்கு ரெக்வெஸ்ட்டே பண்ணல. பட் அதுக்கு முன்னாடியே ஏடிஎம்கே என்ன சொல்ட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களால ஒரு ஒரு நொடி கூட வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்றத ஏடிஎம்கே சைட்ல இருந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, முக்கியமான கட்சி நம்ம திமுக என்ன சொல்லியிருக்காங்க நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ திமுக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுக எங்களுக்கு வந்து டிவிகே எடுத்த மக்கள் குடுத்த இந்த ஒரு இது சூப்பரான இதுதான். அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஆனா டிவிகே எடுத்த செக்யூர் பண்ண பெர்சன்டேஜ்க்கும் திமுக எடுத்த செக்யூர் பண்ண பெர்சன்டேஜ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 3.54 சம்திங் 3.52% தான் வந்து திமுகக்கும், டிவிகேக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். நாங்க ஒரு சிறந்த எதிர்க்கட்சியா செயல்படுவோம். டிவிகே உடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நாங்க எதுவும் வைக்க மாட்டோம். நீங்க ஆட்சி அமைச்ச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மோர் தென் 6 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எங்களுடைய எதிர்க்கட்சியுடைய ப்ராப்பரான ஒரு அந்த ஒரு எதிர்க்கட்சின்னா, அதுக்குன்னு ஒரு ஆக்டிங் இருக்குல்ல. அதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அவங்க என்னென்ன பண்ணணும்? எதிர்க்கட்சியான வேலைய அவங்க அப்பதான் வந்து ரொம்ப டீட்டெயிலா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சவாலாவும் எடுத்துக்கலாம். இல்லன்னா வந்து அவங்களுடைய ஒரு மனப்பக்குவமாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பெரிய கட்சி எப்படி ஆக்ட் ஆகுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, இப்போ வரைக்கும் டிவிகே கட்சியில இருந்து யாருமே வந்து எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். இல்ல எங்கள சூஸ் பண்ணவங்களுக்கு நாங்க ரொம்பவே தேங்க்ஃபுல்லா இருக்கோம். அப்படின்ற எந்த ஒரு ஸ்டேட்மென்ட்டும் இப்போ வரைக்கும் டிவிகே சைட்ல இருந்து வரவே கிடையாது. இதுதான் இப்போ வரைக்கும் இருக்க சிச்சுவேஷன். ஸோ ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இப்ப வந்து நம்ம வந்து Zoho சிஇஓ இருக்காரு இல்லைங்களா? அவர வந்து நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா, Zohoவோட சிஇஓ ஒரு நார்மலான பெர்சன் கிடையாது. அவர் வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டுல இருக்க ஒரு மிக முக்கியமான ஒரு ஐகான். அவருடைய பொலிட்டிக்கல் வியூ அப்பப்போ அவர் வந்து வெளியில சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்படி இதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து டிவிகே வந்து ஆட்சி அமைக்க முடியல. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பிரசிடென்ட்டோடைய ரூல கொண்டு வாங்க. பிரசிடென்ட்டோடைய ஆட்சிய வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல நெறைய பேர் கிரிட்டிசைஸும் பண்றாங்க. நீங்க வந்து ஆர்எஸ்எஸ், நீங்க வந்து பிஜேபி அதனால பிரசிடென்ட்டோடைய இத கொண்டு வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸும் பண்றாங்க. பட் ஸ்டில் அதுதான் இப்ப இருக்க ரூல். ஸோ அதுதான் அடுத்து நடக்கும். அப்படி ஐ மீன் டிவிகேவால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா, இல்ல அப்படின்னா அது லீட்ஸ் டூ நியூ எலக்ஷன். அகைன் நியூ எலக்ஷன் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. இத வந்து Zoho சிஇஓ சொல்லியிருக்க ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இத வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாதுன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் முன்னாடியே சொன்ன மாரி ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி ரூமர்ஸ்லாம் நெறைய பரவிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ரூமர்ஸ எப்பவுமே ஒமிட் பண்ண முடியாது. அரசியல பொறுத்தவரைக்கும் முக்கியமா. அப்படி பார்க்கும்போது ரூமர்ஸா என்னென்ன வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஐ மீன் ஒரு குறிப்பிட்ட 30லிருந்து 40 எம்எல்ஏஸ் கிட்ட சாரி 15 டூ 20 எம்எல்ஏஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சிவி சண்முகம் சொல்ட்டு ஒரு முக்கியமான ஒரு ஹெட் இருக்காரு ஏடிஎம்கேல. அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னா, அங்கருந்து கூப்ட்டு வர போறாங்க. ஸோ நான் ஏடிஎம்கேவ உடைச்சு அங்கருந்து நான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாரி நான் வரப்போறேன். அப்படின்னு ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அது ப்ராப்பரான நியூஸ் கிடையாது. இது வந்து நேஷனல் மீடியா வரைக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்க ஒரு முக்கியமான நியூஸ். இதுவரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்குன்னா, ஏதோ ஒரு லீட்ஸ் ஆர் ஒரு ப்ராப்பரான சோர்ஸ் இல்லாம ஸ்ப்ரெட் ஆகியிருக்க வாய்ப்பில்ல. மேபி கடைசி வரைக்கும் ரூமராவே போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இத நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு போ முடியாது. பட் இதுவும் ஒரு ஆஸ்பெக்ட்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இருக்கறதுலே உச்சகட்டமான ஒரு ரூமரா, இல்ல இது உண்மையா, பொய்யா அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ச்சே! அரசியல்வாதிகள் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்மளால எதுவுமே ஒதுக்கி தள்ளிட்டு போ முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இந்த இதுதான். இந்த ரூமர நீங்க கேளுங்களேன். எல்லாரும் மோஸ்ட்லி கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நானும் சொல்றேன். ஏடிஎம்கே பிளஸ் டிஎம்கே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சு டிவிக்கே எதிர்க்கட்சியா வர மாரி ஒரு ரூமர் இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. பட் ஆனா முடியாத காரியம்லாம் கிடையாது. பட் ஆனா எப்படி சேருவாங்க? டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் ஏடிஎம்கேவே. 55 வருஷமா அத டிஎம்கே உடைய கோரே வந்து எப்படி திராவிடம் அத பத்தின இருக்கோ, அவங்களோட அரசியல் அப்படி இருக்கோ, இவங்க ஏடிஎம்கேவோட அரசியலே வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே எதிர்ப்பு தான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, இவங்க எப்படி அது நடக்கும்னு தெரியல. பட் ஸ்டில் இது வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங்கா தான் இருக்கு. கண்டிப்பா நம்மளால வந்து அக்செப்ட்டும் பண்ணிக்க முடியாது. இது எப்படி போய் யாருக்கு சாதகமா முடியும்? அப்படி போச்சுன்னா
விஜய் அவர்கள் ஐ மீன் டிவிகேக்கு வந்து சாதகமா போய் முடியுமா? இல்ல ஏடிஎம்கே, டிஎம்கேக்கு பவர தக்க வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்களா? அப்படின்றதும் தெரியல. பட் ஸ்டில் இதெல்லாம் இப்ப வரைக்கும் இருக்கிற ஒரு ரூமர் தானே தவிர, உண்மையா ப்ராப்பரா எந்த சைட்ல இருந்து ஒரு அஃபிஷியலா நியூஸ் வரல. பட் ஆனா, நம்ம ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூமர்ஸ் வந்தும் 2 சைட்ல இருந்தும் எதுவுமே அப்போஸும் இப்போ வரைக்கும் பண்ணல. அதுக்கு ஃபேவரா நடக்கிற மாரி சில விஷயங்கள் நடக்குது. ஓகேங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாரி டிஎம்கே சைட்லருந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிஎம்கே சைட்லருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்சி எந்த முடிவு எடுத்தாலும் எல்லா தொண்டர்களும் அதுக்கு வந்து அடிபணிஞ்சு தான் போணுமே தவிர, நீங்க எதுவும் ரிட்டாலியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே உடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய கட்சிக்குள்ள இருக்க கேடர்ஸ்க்கு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் இது. இது அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏடிஎம்கே 3 லார்ஜஸ்ட் பார்ட்டியா தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. பட் ஆனா ஏடிஎம்கே சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஏடிஎம்கே தலைமையில ஆட்சி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவும் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏடிஎம்கே சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரூமர் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே ரூமர் கிடையாது. பட் ஆனா இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அந்த ரூமருக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்குன்றது என்னோட பார்வை, மக்களோட பார்வையாவும் இருக்கு. ஸோ இதுதான் இப்போ இருக்க அரசியல் சூழல். இத்தன நாளா மூவிஸு, டிவி சேனல் இத மட்டுமே பார்த்துட்டு இருந்த நம்ம, அரசியல உத்து நோக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது ரொம்பவே ஒரு ப்ராப்பரான வரவேற்கத்தக்க ஒரு மேட்டரா தான் இருக்கு. ஸோ பார்ப்போம். இன்னும் எப்படி எப்படிலாம் போகுது, எப்படி எப்படிலாம் கேம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே ஒதுக்கி தள்ள முடியாதுன்னு இதிலிருந்து நான் கண்டிப்பா புரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்ல நான் பார்க்குறேன். ஸோ நாளைக்கு வீடியோ பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.